வணக்கம். ரிஷப ராசிக்கு குரு பெயர்ச்சி இந்த ஜூன் 26ல எப்படி இருக்கும்? ரிஷப ராசிக்கு 3ஆம் இடமான கடக ராசிக்கு உச்சம் பெற்ற குரு ஜூன் மாதம் வர்றாரு. ஆனா மறைந்த குரு. இந்த மறைந்த குரு நிறைந்த பலனை தருவாரா? ரிஷப ராசிக்கு தருவாரா? கண்டிப்பாக தருவார். ஏன்னா ரிஷப ராசிக்கு 8ஆம் இடத்து அதிபதி குரு. 8ஆம் இடத்து அதிபதி மறைவது மிக சிறப்பு. அந்த 8ஆம் இடத்து அதிபதி மறைந்தாலும் அவருடைய பார்வையால் நல்ல நல்ல பலன்களை கொடுப்பாரு. 5ஆம் பார்வையால ரிஷபத்துக்கு 7ஆம் இடத்தை பார்க்கும்போது திருமணம் கைகூடி வரும். 7ஆம் இடம் களத்திரஸ்தானம். நண்பர்கள் உறவினர்கள் தேடி வருவாங்க. கூட்டு தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். அடுத்து 4ஆம் இடம் தாயார், கல்வி, வீடு, மனைவி, வாகனம், ஒழுக்கம் எல்லாத்தையும் குறிக்கும். அந்த 4ஆம் இடத்துக்கு 12ல சுப குரு விரயஸ்தானத்துல இருக்கிறாரு. 12ஆம் இடம் விரயஸ்தானம். அப்போ சுப செலவுகளை வைப்பாரு. அதுவும் நமக்கு நல்லதுதான். 7ஆம் பார்வையா 9ஆம் இடத்தை பார்க்கும்போது என்ன நடக்கும்? 9ஆம் இடம் தந்தையை குறிக்கும் இடம். அதனால தந்தை வழி சொத்துகள் கண்டிப்பா கிடைக்கும். பிரச்சனை இருந்தாலும் தீர்ந்துவிடும். தூரதேச பயணமும் செய்ய வைப்பார். போக்குவரத்து, டிராவல்ஸ் போன்ற வாகன சம்பந்தப்பட்ட தொழில்ல நல்ல ஆதாயம் ஏற்படும். குரு தங்கத்துக்கு அதிபதி. அதனால அழகு ஆபரண தொழிலில் இருக்கும் ரிஷப ராசிக்காரர்களுக்கு லாபம் கிடைக்கும். அடுத்து பூமி, நீர் சம்பந்தப்பட்ட இந்த கிரஷர், கட்டிட வேலை, பழம், குளிர்பான வேலை இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற ரிஷப ராசிக்காரர்களுக்கும் நல்ல லாபம் கிடைக்கும். ஏன்னா குரு பகவான் எங்க பிரவேசிக்க போறாரு? கடக வீடு. அது சந்திரனோட வீடு, நீர் வீடு. அதனால இவ்வளவும் நல்லதே நடக்கும். அடுத்தது 9ஆம் பார்வையால ரிஷபராசியோட லாபஸ்தானத்தை பார்க்கறாரு, மீனத்தை. அங்க யார் இருக்கிறா? சனி பகவான் இருக்காரு. அவரோட தீய கதிர்கள் இந்த குரு பகவானின் பார்வையால வடிகட்டப்பட்டு நல்ல ஒளி உங்கள் ராசிக்கு கிடைக்கும். அதே வருஷத்துல, அதாவது 26 டிசம்பர்ல கேது பகவானும் வந்து சேர்ந்துடுறாரு. அப்ப என்ன நடக்கும்? உயர்ந்த மனிதர்களின் நட்பு, ஆன்மீக ஈடுபாடு கிடைக்கும். இந்த உச்சகுரு தாயார் கிரகமான சந்திரன் வீட்டுக்கு கடகத்துக்கு வரும்போது பெண்களுக்கு என்ன கிடைக்கும்? தாய் வழி சொத்துகள் கண்டிப்பா கிடைக்கும். சுய தொழில், அழகு சம்பந்தப்பட்ட தொழில இருக்கிறவங்களுக்கு நல்ல மிகுதியான லாபம் கிடைக்கும். இட மாற்றமும் ஏற்படும். சரி, இந்த கணினி சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்களுக்கு சிறந்த முன்னேற்றம் கிடைக்குமா? கிடைக்கும். யாரால? ரிஷபராசிக்கு 10ஆம் இடமான கும்பத்துல இருக்கிற ராகுவால. இப்போ கேள யோகம் இருக்குது. எல்லா யோகங்களும் கிடைச்சிருது. அதனால குரு பகவான் சூப்பர் பகவானாவே உங்களுக்கு